நேற்று வீடியோவில் நம்ம சொன்னபடி இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஹைக் ஆயிருக்கு. டெஃபினட்டாக நிஃப்டி வந்து ரெக்கவர் ஆகி மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணம் வந்து ஐடி ஸ்டாக்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் அப் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக்ஸ் தான். நிஃப்டி மட்டுமே 0.83% அப்சைடு மூவ் ஆயிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பெரிய ஃபால் வந்தது. அது ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் சில ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் அப்சைடு மூவ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக்ஸை பொறுத்தல வந்து பவர் கிரிட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமே பவர் கிரிட் வந்து 20% வரைக்கும் அப்சைடு மூவ் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து நிஃப்டிக்கு பெரிய ப்ளஸ், நம்மளுடைய மார்க்கெட்டுக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் தான். இந்த அப்சைடு மூவ் வந்து இன்னும் தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிஃப்டி பேங்க் லாஸ்ட் வீக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வீக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.27% அப்சைட் மூவ் ஆயிருக்காங்க. அது வந்து மார்க்கெட்டுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஆர்பிஐ வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது புரோக்கரேஜ் கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி அப்படின்னா, புரோக்கரேஜ் கம்பெனிஸ் ஆப்ஷன் எஃப்என்டோவில் வந்து லோன்ஸ் எல்லாம் பேங்க் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரொமோட்டரோட வார்த்தையோ அல்லது ப்ரொமோட்டருடைய ஹோல்டிங்ஸோ வச்சுட்டு நம்ம வந்து லோன் பேங்க்ஸ் எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன லோன் தரீங்களோ அதுக்கான செக்யூரிட்டிஸ் ரீசன் கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் லோன் தர முடியும் அப்படின்னு கொஞ்சம் டைட்டன் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, எஃப்என்டோ செக்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 15-20% வந்து ட்ரேடிங் வந்து டவுன் ஆகும். இது புரோக்கரேஜ் கம்பெனிகளுக்கு கொஞ்சம் பெரிய பாதிப்பு தான். ஏன்னா அவங்களோட புரோக்கரேஜ் அவங்களுடைய ரெவென்யூ வந்து பாதிக்கப்படும். இதனாலேயே இன்னைக்கு வந்து ஏஞ்சலும் பிஎஸ்சியும் கொஞ்சம் நல்லாவே டவுன் சைடு மூவ் ஆயிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் நாளைக்கும் இருக்கும். இந்த மாதிரியான புரோக்கரேஜ் கம்பெனி, புரோக்கரேஜ் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ், அதாவது பிஎஸ்சி, என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த டைட்டன் ரூல்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னா, எஃப்என்டோ செக்மெண்ட்ல நிறைய லாஸ் பண்றாங்க. அந்த லாஸஸ் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் ஆர்பிஐ இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்பலாம். இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய அப்சைட் மூவ் வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை தான் பார்க்குறேன். இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வரலாம் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம்.